திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது தீர்ப்பு ஆனது வாசிக்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்த நிலையில் தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. சுவாமிநாதன் உத்தரவை ரத்து செய்யக்கோரி ஆட்சியர், கோயில் நிர்வாகம், அறநிலையத்துறை, வக்பு வாரியம், தர்கா உட்பட அவர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. அதற்கான தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவுக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது தீர்ப்பு ஆனது வாசிக்கப்பட்டு வருகிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்த நிலையில் அதனை ரத்து செய்ய கோரி கோவில் நிர்வாகம், அறநிலையத்துறை, வக்பு வாரியம், தர்கா நிர்வாகம் மேல்முறையீடு செய்திருந்தது. அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது. தீர்ப்பு தற்பொழுது வாசிக்கப்பட்டு வருகிறது. ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு, வக்பு, தர்கா உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனுக்கள் மீதான தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகி இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவுக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. வழக்கை விசாரித்த தனி நீதிபதி உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றும் போது தர்கா அருகில் உள்ள தூணிலும் தீபம் ஏற்ற உத்தரவிட்டிருந்தார். மேல்முறையீட்டு மனுக்களை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தீர்ப்பை வாசித்து வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்த நிலையில் அதனை எதிர்த்து மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு, வக்பு, தர்கா உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த மனுக்கள் மீதான தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு தீர்ப்பை ஒத்திவைத்திருந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு முழுமையாக வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் சந்தனக்கூடு விழா தொடர்பாக நீதிபதி ஸ்ரீமதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தர்கா தரப்பில் நேற்று முறையீடு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனை அவசர வழக்காக விசாரிக்க வாய்ப்பில்லை என தெரிவித்த நீதிபதிகள், தமிழ்நாடு அரசு உள்ளிட்ட தரப்பினர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான தீர்ப்பு ஆனது தற்பொழுது வாசிக்கப்பட்டு வருகிறது. தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான 2 நீதிபதிகள் அமர்வின் தீர்ப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு முழுமையாக வெளியாக இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை தீபம் ஏற்றுவது தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பானது வெளியாக இருக்கிறது. தற்பொழுது நீதிபதிகள் தீர்ப்பை வாசித்து வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு, வக்பு மற்றும் தர்கா உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மேல்முறையீடு மனுக்கள் செய்திருந்தனர். அந்த மனுக்கள் மீதான தீர்ப்பானது இன்னும் வர இருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செல்வகுமார். ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு, வக்பு, தர்கா உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மேல்முறையீடு தாக்கல் செய்த நிலையில் அதனுடைய தீர்ப்பானது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. தற்பொழுது 2 நீதிபதிகள் தீர்ப்பை வாசித்து வருகிறார்கள். விவரங்கள் என்ன? திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என ஜி.ஆர். சுவாமிநாதன், தனி நீதிபதி ராம ரவிக்குமார் என்ற மனுதாரர் தாக்கல் செய்த மனுவில் ஏற்கனவே ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு, திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகம், அதே போன்று வக்பு உள்ளிட்டவர்கள் அதற்கு மேல்முறையீடாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு கடந்த மாதம் நீதிபதி ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் ஆகியோர் அவருடைய அமர்வில் நீண்ட விசாரணை நடைபெற்றது. தமிழக அரசின் சார்பாக பல்வேறு காரணங்கள், பல்வேறு விவரங்களை, இந்த ஆவணங்களையும் இந்த விசாரணையின் போது எடுத்து வைத்தார்கள். குறிப்பாக இந்த தூண்
அது தீபத்தூண் கிடையாது. இது வேறு தூணாக இருக்கலாம். அதாவது தொல்லியல் துறையின் சார்பாக ஏற்கனவே இங்க சமணர் தூணாக கூட இருக்கலாம் என, அல்லது சர்வே தூணாக இருக்கலாம் என தொடர்ந்து பல்வேறு விவரங்களையும் ஆவணங்களையும் எடுத்து வைத்தார்கள். அதே போன்று வக்பு வாரியம் தரப்பில் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் இது போன்ற மத நல்லிணக்களை தேவையில்லாமல் சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என அவர்கள் தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. கோவில் நிர்வாகம் சார்பில் இது முழுக்க முழுக்க கோவிலுடைய ஆகம விதிப்படி உட்பட்ட விவரங்களுக்கு சேர்ந்தது. ஏற்கனவே கார்த்திகை தீபம் என்பது உச்சி பிள்ளையாருடைய மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஏற்கனவே தீபங்கள் ஏற்றப்பட்டு விட்டன. எனவே இந்த புதிய இடத்தில் ஏற்றுவது என்பது சாத்தியமல்ல. கார்த்திகை தீபம் என்பது முழுமையாக ஏற்றப்பட்டிருக்கின்ற நிலையில் இது தேவையில்லாத ஒரு சர்ச்சை. முழுமையாக ஒரு தனிநபர் அவர் சொல்கின்ற காரணத்திற்காக அவருடைய மனுவை ஏற்றுக்கொண்டு இது போன்ற உத்தரவை பிறப்பித்திருக்க கூடாது என தெரிவித்தார்கள். இது தவிர பல்வேறு புத்தகங்கள் ஆவணமாக இந்த நீதிமன்றத்தில் புகைப்படங்களும் ஆவணங்களாக இந்த நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டன. எனவே தொடர்ந்து இந்த இடத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு பதிலாக உச்சி பிள்ளையார் கோயிலை தொடர்ந்து ஏற்ற வேண்டும். அதற்கான ஆதாரங்கள் தான் இருக்கின்றன என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒரு நீண்ட விவாதங்கள், நீண்ட விசாரணைகள் இந்த நீதிமன்றத்தில் தொடர்ந்து இரு நீதிபதிகள் அமைய தொடர்ந்து நடைபெற்றது. அதனுடைய அடிப்படையில் இந்த முழுமையான இந்த விசாரணைகள் எல்லாம் கேட்கப்பட்ட நீதிபதிகள் அதனுடைய தீர்ப்பை ஏற்கனவே தள்ளி வைத்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தினுடைய விடுப்பு முடிவுற்று தற்பொழுது மீண்டும் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தற்போது விசாரணைக்கு வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த விசாரணையானது தற்போது அந்த விசாரணை முடிவுற்று தீர்ப்பை தற்போது நீதிபதிகள் வாசிக்க துவங்கி இருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் முழுமையான இந்த விவகாரத்தில் முழுமையான ஒரு தீர்ப்பு மொழியாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தீபத்தூணில் ஏற்றுவதற்கு நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்க போகிறது, என்ன வழிகாட்டுதல் உள்ளதா, இல்லை தீபம் ஏற்றுவதற்கு ஏதேனும் தடை உத்தரவு பிறப்பிப்பார்களா என்பது முழுமையான அந்த தீர்ப்பு நீதிபதிகள் முழுமையாக வாசித்த பின்புதான் அந்த விவரங்கள் வெளியாகும். செல்வகுமார், இன்று விசாரணையில தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு, வக்பு மற்றும் மற்ற பிரிவினர் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவோடு வேற ஏதாவது வழக்கு இன்னும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறதா? தற்பொழுது இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பை வாசித்து வருகிறது. இதுவரைக்குமே அந்த தீர்ப்புல என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க, அது விவரம் தெரிய வந்திருக்கா? குறிப்பாக இந்த விவரங்களை பொறுத்தளவில், அதாவது ஏற்கனவே முழுமையாக அனைத்து மனுக்களும் ஏற்கனவே விசாரணைகள் எல்லாம் முழுமையாக விசாரிக்க முடிவு பெற்ற பின்புதான் இந்த தீர்ப்புக்காக இந்த நீதிமன்றம் இந்த வழக்கினை ஒத்தி வைத்திருக்கின்றன. அதனால் புதிதாக இதுல எந்த மனுக்களும் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக நீதிபதிகள் தொடர்ந்து தங்களுடைய விசாரணையில் தன்னுடைய தீர்ப்பில் தொடர்ந்து சொல்கின்ற பொழுது இந்த பிரச்சனை, அதாவது தீர்ப்பில் தற்போது வெளியாகக்கூடிய விவரங்கள் என்னவென்றால், மேல்முறையீட்டு மனுக்களை பொறுத்தளவில் இந்த மேல்முறையீட்டு மனுக்களை எல்லாம் தற்போது முடித்து வைத்திருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் சொல்கின்ற தீர்ப்பில் தற்போது வெளியாகின்ற சில விவரங்களில் இந்த வழக்கு முழுமையாக ஒரு அரசியல் நோக்கில் பார்க்கப்பட்டிருக்கிறது. பொது அமைதிக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு முழுமையாக அரசியல் நோக்காக இதை பார்க்கக்கூடாது. அரசியல் காரணங்கள் அடிப்படையாக கொண்டும் இதை செயல்படக்கூடாது. தீபத்தூண் என்பது தேவஸ்தானத்துடைய சொந்தமான இடத்திலேயே தற்போது இருக்கின்றது. எனவே உரிய தீர்வு காண ஒரு வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கிறது. தீபம் ஏற்றும் இடத்தை தர்காவிற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்றுவது குறித்து பரிசீலிக்க முந்தைய உத்தரவு எல்லாம் இல்லைனா என்று கூறி தற்போது மேல்முறையீட்டு மனுக்கள் முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. முழுமையான ஒரு விவரங்கள் என்னால தற்போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றது அந்த ஆபரேட்டிவ் போர்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு செயல்படுத்தக்கூடிய சிறு உத்தரவு வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே முழுமையான ஒரு உத்தரவாக இது வருகின்ற போது இதில் என்ன மாதிரியான நீதிமன்ற உத்தரவு கடைபிடிக்க சொல்லி இருக்கிறார்கள் என்பது நம்மளுக்கு போகதான் இந்த உத்தரவு வெளியாகின்ற போதுதான் அதற்கான தகவல் முழுமையாக வெளியில் வரும். செல்வகுமார், அரசியல் காரணங்களை காட்டி அரசு செயல்படக்கூடாது எனவும் தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. திருப்பரங்குன்றம் தீப வழக்கை அரசியல் நோக்கில் பார்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வேற என்னென்ன அந்த தீர்ப்புல வாசிக்கப்பட்டு வருகிறது, அதை பற்றி சொல்லுங்க செல்வகுமார். தற்போது வெளியாகின்ற அந்த குறிப்புகள் பிரகாரம் இந்த வழக்கு முழுமையான இந்த வழக்கு என்பது அரசியல் நோக்காக பார்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்படக்கூடாது. தீபத்தூண் தேவஸ்தானத்திற்கு தற்போது சொந்தமான இடத்தில் தான் இருக்கிறது. உரிய தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மாவட்ட நிர்வாகம் தீபம் ஏற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டும். தீபம் ஏற்றும் இடத்தில் தர்காவிற்கு இடையூறாக ஏற்படாத வகையில் மாற்றுவது குறித்தெல்லாம் பல்வேறு முந்தைய வழக்குகள் எல்லாம் உத்தரவுகள் எல்லாம் இருக்கின்றன என மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த மேல்முறையீட்டு பொறுத்தளவில் இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் எல்லாம் தற்போது முடித்து வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள்.
ஒவ்வொரு கார்த்திகை தீபம் ஏற்றும் பொழுதும் மலை உச்சியில் தான் தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தொடர்ந்து தீர்ப்பாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து தங்களுடைய தீர்ப்புகளை வாசிக்கும் போது அடுத்தடுத்துக்கான விவரங்கள் முழுமையாக வெளிவரும் என்று தெரியும். செல்வகுமார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.